மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் நேற்று பிரச்சாரத்தின் போது ஒன்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஏன் ஆட்சியில் கஞ்சா புழக்கம் அதிகமாச்சு, எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதே அதிகமாயிருச்சு, அது நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். உண்மையிலேயே சொல்றேன், இந்த 5 வருஷத்துல தான் பெரிய லெவலில் மூளை முடுக்கெங்கும் கஞ்சா கிடைக்குன்னு வச்சுக்கவேன், அது இவர் ஆட்சியில் தான். ஆனால் இவர் எப்படி பிளேட்டை மாற்றி போறாரு, எல்லா பேரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே நாம் எப்படின்னா அப்படியே திருப்பி விட்டுருவோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி தான் அப்படி நடந்துச்சு. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு இல்லையா, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா 3 மாசத்துல அதுக்கு முடிவு கட்டுவோன்றாங்க இல்லையா. உடனே இவர் வழியை என் ஆட்சியெல்லாம் நடக்கவே இல்லைப்பா அப்படின்னு கையை விரிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதன்ற விதமா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அதோட முக்கியமான விஷயங்களை சேர்த்து சொல்றேன். அதுலேயே புரிஞ்சுக்க முடியும் இந்த ஆள் எப்படி ஆட்சி நடத்துறாரு. இந்த இருக்கு இல்லையா, இது ஈசிஆர்ல சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அதில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட். அதோட பேர் ஆர்ச்சிட் ரெசார்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசார்ட்ல குறிப்பிட்ட இந்த ரெசார்ட்ல நைட்டு சுமார் ஒரு 50லேருந்து 100 பேர் கூடி, அதில் சுமார் ஒரு 50 பேர் பெண்கள் 50 பேர் ஆண்கள்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லா பேரும் கூடி நல்லா ட்ரக் ஏற்றி, அதாவது நல்லா போதையை ஏற்றி, அதில் கஞ்சாவும் ஏற்றி, அதில் கொக்கைனையும் பயன்படுத்தி ஒரு செம்ம ஆட்டம் உள்ள, அதோட சவுண்டு உச்சகட்டமாக இருக்க, அங்கேருந்து சில தகவல்கள் காவல்துறைக்கு போகுது. காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனடியாக அந்த நைட்டு ரைடு பண்ணுறாங்க. இவங்க எல்லா பேர்த்தையும் பிடிக்கிறாங்க, அந்த ஸ்பாட்லேயே பிடிக்கிறாங்க. எல்லாம் ஃபுல் போதை. இந்த ரைடு முடிகிறது அதிகாலை ஒரு 3 மணி போல. அந்த நேரத்தில் வேளச்சேரி எம்எல்ஏ அசான் மௌலானா இந்த ஆளை தான் திருப்பி நிப்பாட்டியிருக்காங்க வேளச்சேரிக்கு. ஆனால் சென்னைக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது சென்னை மக்களுக்கு ஓட்டு போகிறதுல. என்னன்னு கேளுங்க, இந்த ஆள் என்ன பண்ணுற, நைட்டோட நைட்டா, அது அவர் தொகுதியே கிடையாது. என்ன விஷயம் கேட்டால், இந்த ரெசார்ட் இல்லையா, இது இவர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க. நைட்டோட நைட்டாக வர்றாரு. நைட்டோட நைட்டாக வந்து போலீஸ்ட்டை தலையிட்டு வேலையை முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். இவங்க சொல்கிறது சட்டப்படி நடவடிக்கைன்றது என்ன அப்படின்னா, ஆள் எல்லாரும் எஸ்கேப் ஆக போகிறேன்னு அர்த்தம். என்னோட கேள்வி என்னென்னா, இந்த குறிப்பிட்ட வழக்குகளை எல்லாம் கையும் களவுமாக பிடிச்சானுங்க. கொக்கைன்லேருந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரகமான கஞ்சா வச்சு ஏற்றிக்கிட்டாங்க. இன்ஜெக்ஷன் ஆரம்பித்து பொடி வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுனா கையும் களவுமாக பிடிச்சாங்க. இதோட வழக்கு நிலவரம் என்னன்னு எம்.கே. ஸ்டாலின் கேளுங்களேன். வழக்கே இல்லை. அது சம்மந்தப்பட்ட எவனாவது கைதாக இருக்கானா, அதுவும் கிடையாது. அது சம்மந்தப்பட்ட எவனா ஒருத்தர் தண்டனை அறிவிச்சிருக்கானா, அதுவும் கிடையாது. அப்போ அவங்களே எங்கேயா போனாங்க, எல்லா பேரும் எஸ்கேப். எப்படி, எல்லாம் வேளச்சேரி எம்எல்ஏ தான், வேளச்சேரி எம்எல்ஏவோட சம்மந்தப்பட்ட இடம் இது. அதனால் நைட்டோட நைட்டாக வந்து ஆள் முடிச்சிட்டாப்ல. வேளச்சேரி மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கவேன், இந்த ஆள் நான் போய் பார்த்து கிடையாதுன்னு வச்சுக்கவேன். ஆனால் நைட்டோட நைட்டாக தான் தொகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு வேகமாக காரில் வர வேண்டிய அவசியம் என்ன? உடனே இவங்க எப்படி தான் முட்டி கொடுத்தாங்க, அது ஹோட்டல் அவர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். யாரோ பார்ட்டி நடத்திட்டாங்க, அவங்க கைது பண்ணிட்டு போட்டுமே, அதுக்கு ஹோட்டல் நிர்வாகம் எப்படி பொறுப்பாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பதறி போய் நைட்டோட நைட்டாக வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அசான் மௌலானாவை பொறுத்த வரைக்கும், இந்த வேளச்சேரி எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும், இந்த ஹோட்டல் நடக்கிற மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல ஈஸியாக நிறைய இடங்கள்ல வேலை என்ன அப்படின்னா, சனி ஞாயிறு ஆயிட்டா நல்ல போதை வஸ்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட நல்ல உயர் ரக கஞ்சாக்களை வாங்கி ஏத்துறதா வேலை. இது தெரியவே தெரியாது எம்.கே. ஸ்டாலினுக்கு. எங்க சொல்லுங்க, தெரியவே தெரியாது. அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கைதானவர்கள் அப்ப கைது பண்ணாங்க, எஃப்ஐஆர் கிடையாது வச்சுக்கோங்க, பெரிய எஃப்ஐஆர் போடவே இல்லை, எல்லாரும் எஸ்கேப். அந்த நேரத்தில் எப்படி இவங்க எல்லாம் வெளியே போனானுங்க அப்படின்னு விசாரிச்சா, இவங்க எல்லா பேருக்குமே அனுமதி கிடைச்சதே இந்த திமுக கவர்மெண்ட்ல தான். எல்லா பேரும் பார்ட்டி நடத்துற ரெகுலரா இந்த லட்சணத்தில் நடத்துறாங்க. இதில் ஒரு கொடுமை ஒன்று இருக்குது இந்த பார்ட்டி நடக்கிற லட்சணத்தில். அது என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கு இந்த மாதிரி பார்ட்டி இல்லையா, இது ஈஸிஆர் ஃபுல்லும் மட்டும் கிடையாது, சென்னை முழுவதும் நடக்கும். முக்கியமாக கிழக்கு கடற்கரை சாலை இருக்கு இல்லையா, அந்த ஈஸிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பில்லால் எடுத்துருவானுங்க. இது எல்லாமே நடக்கிறது எந்த அடிப்படையில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் பெர்மிஷன் கிடைக்குது. அது ஸ்பெஷல் பெர்மிஷனை பொறுத்தவரைக்கும் FL5 இந்த மாதிரி சில ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் அது எதற்காகனா, ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிட்டீங்க, ஏதாவது செலிப்ரேஷன் இருக்குது குட்டியாக, ஒரு 30 நண்பர்களுடன் சேர்ந்து நாங்கள் இப்படி ட்ரிங்க் பண்ண போகிறோம், சர்வ் தான் பண்ண போகிறோம், நாங்கள் சப்ளை பண்ண மாட்டாங்க, ஓகே. அதாவது நீங்கள் டாஸ்மாகில் வாங்கிட்டு வந்து இங்கே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஓகே. அதுக்கு லைசன்ஸ் ஆகணும், அது 10,000 ரூபா. ஆனால் உண்மையில் அது 10,000 கிடையாது, சுமார் 2லேருந்து 5 லட்சம் ரூபாய் இதை கட்டிடுவாங்க. இந்த லைசன்ஸை வாங்கிடுவாங்க. இந்த லைசன்ஸ் அடிப்படையில் தான் இங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வழக்க முடிக்கிறாங்க. இந்த லைசன்ஸ் அடிப்படையில் வாங்கினா எப்படி 50 பேர் வந்தாங்க? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, அங்கே நடந்த மிக முக்கியமான விஷயம், பெண்கள் இருக்காங்களே, அதில் குறிப்பிட்ட 8க்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாருமே நடிகைகள். இந்த நடிகைகள் எல்லாமே நிர்வாணமாக ஆட சொல்லி அதை வேடிக்கை நடந்துச்சு. அந்த நிர்வாணமாக நடக்கிறாங்க இல்லையா,
இந்த வேலையில் அங்கே வந்து பெண்கள் கலந்துக்கிறாங்களே அவங்களே என்கரேஜ் பண்ணி அவங்களே மெதுவாக உள்ளே சேர்த்து விடுறது. இந்த இடத்துல தான் இவங்க ஆள் பிடிக்கிற வேலை. எது இந்த பார்ட்டியை அதான வச்சுக்கவே. இந்த பார்ட்டியை ஒன்று தனியாக பெரிய பிரபலமாக இருக்காங்கல்ல, அதாவது பெரிய பெரிய புள்ளிகளோட பிள்ளைகள் அவங்க தனியாக நடத்துகிறாங்க, அது கேஷுவலாமே நடத்துகிறாங்க, அதுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிறாங்க. அங்கே இதை விட பெரிய கூத்து நடக்கும். ஆனால் அதிலலாம் என்ட்ரி ஆக முடியாது, ஏன்னா அவங்க தான் பெரிய ஆளுங்க மட்டும் தான் இருப்பானுங்க. இது சிலது எப்படி நடக்கும் அப்படின்னா டிஜே பார்ட்டி, மியூசிக் கான்சர்ட்டு, அதாவது டிஜே பெரிய டிஜே கூட சவுண்டை வச்சு ஆடுவோம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் நடக்குது. ஆனால் இவங்க பெர்மிஷன் வாங்குறது எங்களோட தனியார் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாங்குவானுங்க. இதெல்லாம் என்ட்ரி டிக்கெட் வேறு போடுவானுங்க. இந்த என்ட்ரி டிக்கெட் போடுறாங்களே அதுக்கு எதுக்கு அப்படின்னா அவன் புதுசாக எந்தெந்த டிக்கெட்லாம் மாட்டுன்னு பார்ப்பானுங்க. புதுசாக கஸ்டமரை உருவாக்குறது. எப்படி இந்த கொக்கைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகமாக கஸ்டமர்ஸை பிடிக்கிறது இந்த பார்ட்டியில் வராங்களே இவங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தி அதன் மூலமாக இந்த ரிலேஷன்ஷிப் இல்லையா, அதாவது இந்த தொடர்பை அதை அதிகப்படுத்தி நெட்வொர்க்கை உருவாக்குறதே இந்த பார்ட்டிகள் தான். இந்த பார்ட்டி நடந்து வேளச்சேரி எம்எல்ஏவுடைய அந்த குறிப்பிட்ட ரெசார்ட்டில். எங்க வேளச்சேரி எம்எல்ஏ நடந்துச்சா இல்லையா நான் பதில் சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு எதுக்கு போனாரு? வேளச்சேரி பிரச்சனைக்கு நீ வரமாட்ட, எப்படி அங்கே போன? எப்படி திரும்பவும் சீட்டு கொடுக்குறீங்க? நான் எம்கே ஸ்டாலின் கேட்குறேன், எப்படி இந்த ஆளுக்கு திரும்ப சீட்டு கொடுத்தீங்க? அவர் காங்கிரஸ்காரு, ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன் ஆளும் திமுக அரசுடைய தயவோட தான் அந்த ஆள் பண்ணிட்டு. ஆளும் திமுக அரசுடைய முழு ஆசீர்வாதம் இந்த ஆளுக்கு உண்டு. அதனால தான் இவர் எல்லா போடும் பார்ட்டி நடத்தி நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு போட்டு ஜாஃபர் சாதிக் மாட்டணும் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஊருக்குள்ள அவ்வளோ கூத்து நடக்குது. இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு எம்கே ஸ்டாலின் சொல்றாரா? நான் கேட்குறேன், இதெல்லாம் நடக்கவே இல்லைன்றதுக்கு எம்கே ஸ்டாலின் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நிகழ்வை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்கிறேன். இந்த குறிப்பிட்ட நிகழ்வு சம்பந்தமாக என்ன இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது, யார் யார் கைது செய்யப்பட்டார்கள், எந்தெந்த நடிகைகள் கைது செய்யப்பட்டார்கள், அவங்களுடைய அந்த வழக்கு நிலவரம் என்ன, அவங்க எப்போ தண்டிக்கப்படுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்க வாங்க. ஒன்றே ஒன்று, ஈசிஆர் நடந்த இந்த வில்லாக்கள் நடக்கக்கூடிய பெரிய கூத்து இருக்கு இல்லையா, இந்த கொக்கைனை வச்சு ஏற்றுறாங்கல்ல பெரிய பெரிய கஞ்சா வாங்கிட்டு வந்து, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடத்துறாங்க. எல்லாமே 1 கோடி 2 கோடி மதிப்பெல்லாம் வச்சு ஏற்றிருக்காங்க. அப்படி ஏற்றுற எத்தனை வழக்கை நீங்கள் பதிவு செஞ்சீங்க, எத்தனை பெரிய புள்ளிகளை கைது பண்ணீங்க, இந்த வழக்கு என்ன ஆச்சு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதில் இன்னொன்று சொல்லவா, அது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பார்ட்டி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டியில் இப்போ கொக்கைனில் புழக்கம் இருக்குது அப்படி ஒரு தகவலை வந்து கைது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன பண்ணணும், அது ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாநில காவல்துறை உயரகமான கொக்கைன் வந்துச்சு வச்சுக்கோங்க, இவங்க இங்கே சீஸ் பண்ணுறதுக்கும் இங்கே ரைட் நடத்துறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. இன்டர்நேஷனல் லெவலில் இவங்களுக்கு பவர் அதிகமாக இல்லை. எனவே இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேசிய போதை ஒழிப்பு மையம் இருக்கு இல்லையா, அது கையில் கொடுக்கணும் இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஃபுல்லாக. இப்படி உடனடியாக இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ கொக்கைன் கிடச்சிச்சு, இதை என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை இந்த பார்ட்டியில் சிக்கினார்ல வேளச்சேரி எம்எல்ஏ, அது சம்பந்தமாக ஏதாவது தகவலை நேஷனல், அதாவது தேசிய போதை ஒழிப்பு மையம் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்தாங்களா மட்டும் எம்கே ஸ்டாலின் சொல்லுங்க. அங்கே என்கொயரி பண்ணால் அப்படி ஒரு தகவல் எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளவே இல்லை மாநில அரசு. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்குள்ள வட்டத்திலையும் முடிச்சிடறானுங்க. இது தேசிய போதை ஒழிப்பு மையம் இல்லையா, அதுக்கு தெரிய விடாமல் மறைச்சிடறானுங்க. ஜாஃபர் சாதிக்காக மாட்டுறது அவனை இன்னைக்கு பேட்டி கொடுத்து நல்ல பேர் எடுக்க முயற்சி. ஏன்னா இவங்க நிறைய கஞ்சா சம்பந்தப்பட்ட புழக்கம் இருக்குன்னு சொல்கிறோமா, உடனே ஜாஃபர் சாதிக்கு இழுக்கிறாங்க. சரி அவனை வச்சு நியாயம் பேச சொல்லி ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நேற்று பேட்டி வேற கொடுக்க விடுறானுங்க. இந்த லட்சணத்தில் இருந்துக்கிட்டு இவர் வந்ததுக்கப்புறம் போதையெல்லாம் குறைஞ்சிருச்சான், அதுவும் கஞ்சாவெல்லாம் குறைஞ்சிருச்சான். இதெல்லாம் சொன்னால் இவனை நம்புவானா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த ஆளுக்கு அடுத்து சீட்டு வேற கொடுத்துருக்கானுங்க. நான் இந்த வேளச்சேரி மட்டும் கிடையாது, வேளச்சேரி மக்களையும் சேர்த்து சொல்கிறேன், ஒட்டுமொத்த சென்னையவே சேர்த்து சொல்கிறேன். இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேலை என்ன அப்படின்னா இப்படி பார்ட்டியெல்லாம் பாதுகாக்கிறது, இதன் மூலம் வருமானம் பார்க்கறது. இன்னொரு பக்கத்து இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் ஆட்டையை போடுறது. இந்த ஆள் இருக்கிற ஏரியாவில் இந்த ஆள் எந்த அடிப்பில் இந்த ஆளுக்கெல்லாம் திரும்ப சீட்டு கொடுக்குறான்னு எனக்கு புரியவே இல்லை. எந்த அடிப்பில் மக்கள் ஓட்டு போடுறான்னு எனக்கு புரியவே இல்லை. கேட்டால் சென்னை திமுகவின் கோட்டை, வெக்கம், கேவலம், அசிங்கம்னு சொன்ன வச்சுக்கவே, அந்த அசிங்கத்துக்கே அசிங்கம் அந்த லட்சணத்தில் இருக்குது. அதில் ஓட்டு வேற போட்டுட்டு பெருமை வேற திமுக கோட்டைன்னு. இவர் தொகுதிக்குள்ளே இருக்கிற அந்த ஓஎம்ஆரில் கொடுங்கையூரில் ஒரு பெரிய குப்பை கடக்கையே வச்சுருக்காங்க. அதுக்கு இந்த போட அந்த போட மக்கள் எல்லா பேரும் மூச்சு சுவாசத்தில் பெரிய பிரச்சனை இருக்குது, எல்லாம் சுவாச பிரச்சனையே வந்துடும் போல இருக்குது. ஆனால் அந்த இடத்துல அதாவது தீர்வு காட்டுறானா, அது தீர்வுலாம் காண மாட்டான். அங்கே போய் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஏன்னா அந்த தெருவில் இருக்கிற வழி இருக்கு இல்லையா, அதுவும் எங்கூட சொல்லிட்டு அந்த நிலத்தை ஆட்டையை போடுறது முயற்சி பண்ணியிருக்கான். அதாவது இங்கே 2 வேலை தான் பார்ப்பாங்க சென்னைக்குள்ளே. ஒன்று நல்லா கஞ்சா விற்கும், இல்லைன்னு வச்சுக்கவே நிலத்தை ஆட்டையை போடுவாங்க. அது அந்த அப்படியே இதோட இன்னொரு கூட்டாளி சோழிங்கனூரில், அவன் திமுக எம்எல்ஏ. திமுக எம்எல்ஏக்கு வேலை என்ன, அங்கே பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக இருக்கு இல்லையா, அந்த சதுப்பு நில பகுதி ஃபுல்லாக ஆட்டையை போடுறது தான்.
அது எதாவது கேட்டோன்னா மண்டையை உடைக்கிறது. இது ஒரு கும்பல். இந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு இவர் சொல்றாரு, இவங்க போதையை போட்டால் அது கஞ்சாவை போட்டால் பிரச்சனை அந்த வெறும் ரெசார்ட்ல மட்டும் கிடையாது, இவங்க கிளம்பி போறா இல்லையா. எடுத்துக்காட்டு இன்னொன்று சொல்றேன், அதே சென்னைக்குள்ளே சொல்றேன், இந்த விருகம்பாக்கம், இந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ எல்லாரும் முகரையும் பாருங்களேன், அப்படியே நமக்கு அப்படியே பார்த்ததுமே ஆகா நல்லவன் அப்படின்னு தோணிடும். அந்த மாதிரியே இருக்கும். விருகம்பாக்கம் எம்எல்ஏ பிரபாகர் ராஜா டிசம்பர் 31 கரெக்டாக, ஏன்னா அடுத்த நாள் நியூ இயர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க, கட்சி மீட்டிங் தான், அதில் கனிமொழியோட வந்துட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த மீட்டிங் ஒன்று போடுறாங்க விருகம்பாக்கம் பகுதியில். அந்த மீட்டிங்கில் உங்கள் எல்லா பேருக்கும் நல்லாவே தெரியும், பெண் போலீஸின் இடுப்பை கிள்ளிய திமுக நிர்வாகிகள் அப்படின்னு ஒரு செய்தி விஷயம் இருக்கா. பெண் போலீஸோட இடுப்பை கிள்றாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? ஒரு 2 பேர் கஞ்சாவை போட்டு திமுகவுடைய நிர்வாகிகள், வயசு 23, 22 நினைக்கிறேன், 2 இடுப்பு கழட்டி ஓட்டாங்க. ஒருத்தரை பிடிச்சிட்டாங்க கையும் களவுமா. யாரு? போலீஸ் விரட்டி ஒருத்தரை பிடிச்சாச்சு. ஒருத்தரை பிடிச்சி நிப்பாட்டுனா இந்த ஆளு என்ன பண்ண அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன். எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டாங்க திமுக காரன், எந்த பிரச்சனைக்கும் வர மாட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனை கரெக்டாக வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவன் தான் கிள்னான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதாரம் காட்டுங்க முதலாவது. இரண்டாவது கேள்வி, இவன் தான் கிள்னான்றீங்களே, சாதாரண ஆளை கிள்னாலே விட்டுருவீங்களா? அதுவும் காவல்துறை போய் யாராவது கிள்ளுவாங்களா? அதுவும் இடுப்பை கிள்ளுவாங்களா? இவன் லாஜிக். அடுத்து மூணாவது, அப்புறம் எதுக்குங்க ஓடினானா? பயத்தில் ஓடிட்டான். மூணாவது என் கேள்வி என்னன்னா, நம்ம பதிலுக்கு என்ன கேட்டோம்னா, அவன் தான் கில்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் நீ கிள்ளிக்கிட்டு தெரிஞ்சியா? அவன் தான் கில்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் பயத்தில் தான் ஓடுறான்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ இதெல்லாம் விசாரணை சம்மந்தப்பட்டது கேட்டா. அந்த பெண் போலீஸோட இடுப்பை கிள்ளதுக்கு கண்ணில் பார்த்த சாட்சியா இன்னொரு போலீஸ் இருக்காரு. ஆனால் அன்னைக்கே உட்காந்து பேட்டி கொடுக்குறான். என்னன்னு? பெண் போலீஸ் இடுப்பை கிள்ளவில்லை, கஞ்சா போட்டு ஊருக்கு எல்லா செட்டையும் பண்ணுவேன், பெண் போலீஸ் கூட பார்க்காம அது இடுப்பை கிள்ளுவேன், அந்த இடுப்பை கிள்ளிட்டு அதுக்கு வக்காலத்து வேற ஆகிட்டு எது காவல்துறையிட்ட. ஐயோ எங்க திமுகலாம் அப்புறானிங்க. அப்புறானு தான் தெரியும். இந்த ஆளுக்கு திரும்ப சீட்டு. சென்னை மக்களுக்கு வெக்கமே கிடையாது. எப்படிதான் திமுக ஓட்டு போடுறீங்களோ, ஊர்ல இருக்கிற எல்லா அநியாயம் நடக்குது, ஆனால் வெக்கமே இல்லாமல் திமுக கோட்டை சொல்லிட்டு நம்மளும் ஓட்டு போட்டு தீருவோம். நமக்காக கொஞ்சமாக சுயறிவு வேணா. இந்த ஆளுக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்னு, இந்த மௌலான தான் எதுக்கு ஓட்டு போடுறேன் புரியவே இல்லை. இந்த ஆள் எந்த நல்லது அந்த வேலை செய்ய இல்லாட்டி தென் சென்னை பக்கத்து என்ன வேலை இந்த ஆள் பார்த்துருப்பான்? ஒரு வேலை கிடையாது. நைட்டு கஞ்சா பார்ட்டி நடந்தா திமுக காரனை பாதுகாக்கிறத தவிர இந்த ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தா கிடையாது. எனவே இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் சைதாப்பேட்டையில் ஆரம்பிச்சு டி நகர் பிடிச்சி மயிலாப்பூர் தொட்டு சோழிங்கநல்லூர் இந்த பக்கத்து வேலைச்சேரி இது எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு வாங்க, எந்த பக்கத்து வேணாலும் கஞ்சா கிடைக்கும். சோழிங்கநல்லாம் சொல்லியே மாறாது, அந்த அளவுக்கு நல்லாவே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த லட்சணத்தில் சென்னை வளர்த்து எடுத்துட்டு இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் கஞ்சா குறைஞ்சிச்சு. இந்த FL5 இருக்குல்ல ஊரில், இந்த மியூசிக் கட்சி நடத்துகிறேன், தனியாராக சேர்ந்து நாங்கள் கொண்டாட போகிறோம், சில செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் இப்படி சொல்லிட்டு ஈசிஆர் மட்டும் கிடையாது, சென்னை முழு நடக்கிற கூத்து என்ன, ஒவ்வொரு வாரமும் இறுதி நாட்களில் சுமார் 5 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு, ஒவ்வொரு பார்ட்டிக்கும் 5 லட்சம் வரைக்கும் வசூல் பண்ணிட்டு நல்ல கஞ்சா புழக்கத்தை அனுமதிச்சது தான் திமுக கவர்மெண்டுடைய சாதனை. இது இல்லைன்னு சொல்லுங்க. அதில் நம்ம கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி, வேளச்சேரி எம்எல்ஏ அசான் மௌலானா போல ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த ரெசார்ட் கேஸ், அந்த கேஸுடைய விவரம் மட்டும் சொல்லுங்க. நான் ஒத்துக்கிறேன், நீ பெரிய கவர்மெண்ட் தான், நீ நியாயமான கவர்மெண்ட் தான், ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் திரும்ப வேற வெக்கமே இல்லாமல் சீட்டு வேற கொடுத்துருக்கீங்க. எனவே இறுதியாக நான் சொல்றது என்ன அப்படின்னா, சென்னை மக்களுக்கு முக்கியமாக தமிழகம் முழுவதும், சென்னையே இந்த லட்சணத்தில் இருக்கிறான், இந்த மாதிரி லைசன்ஸை வாங்கிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே எம்எல்ஏ சம்பந்தப்பட்டவன், மினிஸ்டர் சம்பந்தப்பட்டவன், தமிழகத்தின் எல்லா பகுதியிலுமே ஸ்பெஷல் பெர்மிஷனோட பல இடங்கள்ல இந்த அநியாயம் நடக்குது. எது? உயரக கஞ்சாவை இறக்குமதி பண்ணி அங்கே பொண்ணுங்களை கூட்டி போய் வச்சு பெரிய லெவலில் கூத்தே அடிக்கிறாங்க. இது வளர்ந்தது, இந்த கலாச்சாரம் வளர்ந்ததே கடந்த 5 வருஷத்துலாம். இந்த மாதிரி கேவலத்தெல்லாம் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போது வளர்த்துடுவானுங்க. காசு கிடைக்கணும் என்ன வேணா பண்ணுவானுங்க. அதுல இந்த முறை இவங்க வளர்த்து எடுத்தது முழுக்க முழுக்க கஞ்சா. இதுக்கு புள்ளி விவரம்லாம் தேவையில்லை. நடுத்தரில் ஆரம்பிச்சு ரயில்வே ஸ்டேஷனில் தொட்டு எல்லா இடங்களையும் இந்த குறிப்பிட்ட வயதில் இருக்கக்கூடிய பசங்க கஞ்சா ஏற்றிட்டு பண்ணுற அட்டூழியம் இருக்கு இல்லையா, அது நம்ம எல்லா பேருக்குமே தெரியும். அதுக்கு முன்னே பார்த்தோம். எனவே நம்ம ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை கருதி சென்னை மக்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், அவங்க தான் முக்கியமாக திருந்தணும். திமுக கோட்டை சொல்லிட்டு இருக்கு. நம்ம குழந்தையோட எதிர்காலம் ஏதாவது ஒன்று உருப்படியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கஞ்சா ஒழிச்சே ஆகும். இந்த கஞ்சா ஒழிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முதல் காரியமாக செய்ய வேண்டியது அப்படின்னா, இது 5 வருஷத்தில் வளர்த்தெடுத்த இந்த மாதிரி லைசன்ஸ் மூலமாக எல்லா படம் பரவுறதுக்கு காரணமாக இருந்த திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்கிறது. அந்த கும்பலை விரட்டினால் ஒழிய இது ஒழியும். இல்லைன்னு வச்சுக்கோ, இதில் காசு பார்த்து பழகிட்டானுங்க,
ஒவ்வொரு பெர்மிஷனுக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை கிடைக்குது. வார இறுதி நாட்களில் இவங்க கையில் 20-30 கோடி ரூபாய் புழங்குது. எனவே இந்த பிஸ்னஸை விட மாட்டானுங்க. இதை விடலைன்னா பிள்ளையோட எதிர்காலம் நாசமாக போயிடும். எப்படியும் பிள்ளைகளை அந்த பார்ட்டிக்கு அங்கங்கே கொக்கி போட்டு இழுத்துட்டு தான் இருக்கானுங்க. எல்லா பேரும் உள்ளே போயிருக்கான், பழகிட்டான், குடும்பமே நாசம். உங்கள் குடும்பம் மொத்தமும் நாசம். அதுக்கு காரணம் ஒரே ஒருத்தவே கஞ்சா பழக்கத்தில் ஆடாது. அதுக்கு காரணம் ஆட்சி நிர்வாகம் இந்த லட்சத்தில் நடக்கிறது. எனவே திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ற முடிவுக்கு வந்தாலே இது எல்லாம் திருந்த ஆரம்பிச்சிடும்.